ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வணக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோமேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவில் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு கிளம்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:15 எழுந்திரிச்சாச்சு. 6:15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சமத்தா எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அவங்களும் எங்கள் கூடயே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ரொம்ப குஷியாகவே ட்ரெயினில் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ட்ரெயினில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மேபி நீங்கள் சென்னையில் இருந்துருக்கிறீங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு. போகும்போது டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இது வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம திருத்தணி முருகன் கோவில் தான். நாங்கள் போகிற டே வந்து பார்த்திங்க அப்படின்னா படியேறும் திருவிழா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் மார்னிங் சாப்பிடல, அதனால் அந்த டிஃபனே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மேலே வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா செம க்ரௌடு. நாங்களும் வந்து லைனில் தான் நின்று வந்து சாமி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரங்குலாம் வந்து நிறைய இருந்தது இந்த கோவிலில். நாங்கள் லைனில் நிற்கும் போதே அந்த குரங்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹில் சைடு அப்படின்றனால வந்து உள்ளேயே வந்து வந்துருச்சு. அந்த உற்சவர் மூலவர் இருப்பாங்கல்ல, அவரோட ஊர்வலமும் வந்தது. நாங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணோம் அவரை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த வியூஸ் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அந்த கோவிலோட லெஃப்ட் சைட் வியூ தான் வந்து இது. உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் போய் திருத்தணி முருகன் கோவிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த படியேறும் திருவிழா அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து மனசில் ஏதாவது வேண்டிட்டு அந்த வருஷத்தோட கடைசி நாளில் வந்து உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கீழே படியிலேருந்தே மேலே வரைக்கும் ஏறி வராங்க. இதுதான் வந்து அந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வந்து அவளுக்காக வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேடம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் குழந்தைங்க இதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது டாய்ஸ் எல்லாம் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.